வெளிகளான தீபத்துனா என்னோட கண்ணோட பவர்ல விட்டில் பூச்சி இருக்குல்ல, கிரிக்கெட்ஸ் இருக்கும்ல, கிரிக்கெட்ஸ்னா ஏபிஎல் கிடையாது, கிரிக்கெட்ஸ்னா பூச்சி, சின்ன பூச்சி. அந்த பூச்சியில வந்து பொசுக்கிடுவேன், கனவு வீட்டிலே பொசுக்குவேன். அப்படின்னு என்னதுன்னா என்னோட அவேர்னஸ் வந்து நான் அதிகப்படுத்திக்குவேன். அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, தொழிலாளர்கள்லாம் அவேர்னஸ் ஆகிக்கிங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க பொது உடைமையில. அது மாதிரி விழிகளான தீபத்தில் கனவு வீட்டிலே பொசுக்குவேன். ஓகேவா, பொசுக்கிடுவேன். அதாவது விட்டில் பூச்சின்றது சும்மா வந்து சுத்திக்கிட்டு இருக்கும், அதை நான் பொசுக்கிடுவேன் என்னோட அவேர்னஸ் மூலியமா. ஒலிகள் பேசும் மொழியிலே நான் இருள்களோடு பேசுவேன். ஒலிகள் வந்து பேசும் இல்லையா, லைட் அப்படின்ற அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு இருள்களோடு பேசுவேன். அப்படின்னு என்னது, லைட் அப்படின்ற அந்த அந்த ஒரு தொழிலாளர் பத்தின விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு தெரியல. அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து உங்களுக்கு என்னப்பா வேணும், உங்களுக்கு என்னப்பா வேணாம் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒலிகள் பேசும் மொழியிலேயே நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், நல்லதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மொழியில இருள்களோடு பேசுவேன். அப்படின்னு என்ன மீனிங்கு? லைட்டை வச்சுக்கிட்டு இருட்டுக்கிட்ட பேசுறதுன்னா என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். லைட்டை வச்சுக்கிட்டு நான் இருட்டுக்கிட்ட பேசுறேன், அதாவது லைட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து இருட்டை நோக்கி நான் போறேன் அப்படின்னு என்ன மீனிங்? இருட்டு இருக்குமா அந்த இடத்துல? இருக்காது, ஏன்னா அந்த இடமும் ஒளியா மாறிடும். தமிழ் தாங்க அது, சொல்றது புரியுதா? தமிழ் தான் அது. ஆனா வந்து பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஒரு வச்சிருக்காருன்னு பாருங்க. ஓகேவா? அப்போ தெரியாதவங்களுக்கும் நான் வந்து தெரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒலிகள் பேசும் மொழிகளிலே நான் இருள்களோடு பேசுவேன். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம சாதாரணமா. ஓகே, ரைட். உலகத்தோப்பின் மடியிலே வளர் மரங்கள் தோறும் பாடுவேன். உலகத்தோப்பின் மடியிலே வளர் மரங்கள் தோறும் பாடுவேன். ஒவ்வொரு உலகத்தோப்பின் மடியிலன்னா உலகம் ஃபுல்லா இருக்கிற மரங்கள் தோறும் பாடுவேன்னா ஒவ்வொரு இடமா சொல்றது. எல்லா இடத்தையும் நான் இந்த பொது உடைமை சிந்தனையை வந்து நான் பரப்புவேன். கழக நீதி தேடியே ரத்த கங்கையாக ஓடுவேன். அதாவது நீதி கேட்டு, சரிங்களா? அதாவது இந்த கழக நீதினா அந்த லேபர் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தேடி ரத்த கங்கையாக ஓடுவேன். அப்படின்னா என்னது, அந்த அதை வந்து ரீச் பண்றதுக்காக வந்துட்டு பெட்டர்மெண்ட்டுக்காக நான் அவ்வளவு விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஓகே, முடிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இது பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ரைட். சரி, பார்த்துடலாங்க. ஒரு சின்ன இடர்பாடு வரணும். ரைட். டிலே பொசுக்குவேன் உலகத்தப்பின். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா கம்யூனிசத்தை வந்து நான் பரப்புவேன் அப்படின்ற மாதிரி இந்த இது வந்து சொல்லுது, இந்த பாடல் வந்து சொல்லுது. ஓகேங்களா, ரைட். பொது உடைமை சிந்தனை இவரோட கருப்பு மலர், நான் காமராசனின் கருப்பு மலர்கள் பகுதியில் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னா நீங்க இதுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி அவர் இந்த இலக்கியங்கள்ல வந்து சொல்றாரு, நான் வந்து அவேர்னஸ்லாம் நான் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது இந்த சமநீதி அப்படின்றத நிலைநாட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா போதும். ஓகே, ரைட். அடுத்து அனாதைகள். சரிங்களா? பார்க்கலாம். அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகின்றான். சரிங்களா? அனாதைகளுக்கு ஒண்ணும் கிடையாது. அனாதைன்னா என்ன, ஏதிலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த கேட்கறதுக்கே நாதி இல்லையா? இதை கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்ப நாதி அப்படின்னா எல்லாரும் இருக்கிறதுன்னு அர்த்தம், அனாதி அப்படின்னா வந்துட்டு யாருமே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த அனாதை அப்படின்றது வந்து வடமொழி சொல், ஆக்சுவலி அது தமிழ் கிடையாது. சரிங்களா? அதுக்கு வந்து தமிழ் சொல் வந்து ஏதிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏதிலி அப்படின்னா எதுவும் இல்லாதவங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஏதிலி அப்படின்றது. ஸோ அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகின்றான். அனாதைக்கே ஒண்ணு இருக்காது, அப்புறம் எப்படி அவங்களோட ஒரு இதுவா இருக்கும்? ஓகே, ஸோ அனாதைகளுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவர் இருக்காராமா. ஸோ பாருங்க, அப்ப இவர் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து அனாதைகள் கிடையாது இல்ல? சொல்றது புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு அவரு தமிழ்ல வந்து பயன்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. அடுத்தது, அரை வெண்ணிலவின் மீன்களின் ஒளியில். அரை வெண்ணிலவின் மீன்களின் ஒளியில். அப்ப பாதி நிலம் இருக்குது, அப்புறம் விண்மீன்கள் இருக்குது ஒளியில். 1000 நுரைமலர் ஆற்றங்கரையில். சரிங்களா? 1000 நுரைமலர் ஆற்றங்கரையில். அப்ப நிறைய நுரைய வந்து வருது ஆற்றங்கரையில, அதை வந்து மலர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, பூக்கள் மாதிரி வந்து சொல்லிக்கிறாரு. ஆவியின் நாக்கில், ஆவியோட நாக்கு மௌனத்தின் குரலில். மௌனத்துக்கு எங்கனாச்சும் குரல் இருக்குமா? குரல் இருந்துச்சுன்னா அது மௌனமா இருக்குமா? கிடையாது இல்ல. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரண் உத்தின்னு சொல்லி சொல்றது. முரண் உத்தினா முரண் உத்தி. சரிங்களா? எப்படி நம்ம வந்து ஒரு இருண்மை உத்தி அப்படின்ற மாதிரி சொல்றோமோ, இந்த முரண் மெத்தட்ல வந்துட்டு எப்படின்னா வித்தியாசமான ஆப்போசிட்டான விஷயங்களை வந்துட்டு ரெண்டு விஷயங்களை வந்து ஒண்ணு சொல்றது. இது வந்து ஆக்சிமோரான் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிமோரான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு வித்தியாசமான ஆப்போசிட்டான ஒரு விஷயம் வந்துட்டு ஒன்னா சேர்றது.
அது எப்படின்னா வந்து இப்போ ஸ்லோ ஸ்பீட்ல போங்கப்பா, வேகமா போகாதீங்க, ஸ்லோ ஸ்பீட்ல போயா அப்படின்னா, ஸ்லோ அப்படின்றது ஒரு வார்த்தை, ஸ்பீடுன்றது ஒரு வார்த்தை. இதுக்கு ரெண்டுமே ஆப்போசிட். ஸ்லோ ஸ்பீட் ரெண்டு ஆப்போசிட் தானே, அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்லோ ஸ்பீட். அப்ப அது வந்து ஆக்சிமோரான் வார்த்தை. சொல்லுது புரியுங்களா? அந்த மாதிரி வந்து மௌனத்தின் குரலில், மௌனம்னா அமைதியா இருக்கிறது, குரல்னா சவுண்ட் வர்றது, சரிங்களா? அவன் பாடுகிறான், சரிங்களா? அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகிறான். சூனியம் ஏந்திய தீபங்களே, சரிங்களா? சூனியம் ஏந்திய தீபங்களை, அதாவது சூனியம் அப்படின்னா வந்துட்டு ஜீரோ, அது எதுவுமே பண்ணாது. பட் அவன் ஒண்ணுமே தெரியாதவன் வந்துட்டு ஞான சூனியமே, டே ஞான சூனியமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, திட்டுவாங்க தெரியுமா? ஞான சூனியம்னா தத்தி. தத்தினா ஒண்ணுமே தெரியாதவன், சரிங்களா? அவன் வந்து ஏந்திய தீபங்கள், தீபம் வந்து எதுக்கு செய்வாங்க? இருளை வந்து போக்குறதுக்காக தான் வந்து தீபம் ஏத்துவாங்க இல்லையா? அப்ப சூனியம் ஏந்திய தீபங்கள்னா ஒண்ணுமே தெரியாதவன் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு சொல்லி நினைச்சு எல்லாத்துக்கிட்டும் சொல்ல வரான். சொல்லது புரியுதுங்களா? எவ்வளவு முரண்யுக்தியை வந்து பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஞான நிலையை மத்தவங்களுக்கு பரப்பணும்னு சொல்லிட்டு துண்டு சீட் எடுத்து படிச்சா, ஐ மீன் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ, அதான் வந்து சூனியம் ஏந்திய தீபங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த கதையில் வரும் பாத்திரங்களும் சம்பவங்களும் உண்மையே. உயிருடன் இருப்பவர்களோடோ அல்லது அரசியலில் இருப்பவரோடோ ஒத்து போனால் அவை முற்றிலும் டெலிபரேட்டா செய்யப்பட்டது. சரிங்களா? டிஸ்கிளைமர் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ அதனால அடுத்தது போயிடலாம். லைன்ல இருக்கீங்களா? ரெண்டு ரெஸ்பான்ஸை காணோம். கேட்டுட்டு இருக்கீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே ரைட், பரவாயில்ல. சூனியம் ஏந்திய தீபங்களே, சூரியன் தூங்கிய துருவங்களே. அதனா சூரியன் தூங்கிய துருவம், துருவத்துல சூரியன் இருக்காது, ரைட்? ஊமையன் பாடிய பாடல்களே, அப்படி ஒண்ணு பாடல் இருக்காது. உயிர் நிழல் இல்லா கோடைகளே, கோடையில நல்லா வெயில் அடிக்கும், வெயில் அடிச்சதுன்னா வந்துட்டு நிழல் இருக்கும், ஆனா உயிர் நிழல் இல்லா கோடைகளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ரைட். உறவெனும் பூமியிலே, உறவெனும் பூமியின் தூசுகளே, ஆவியின் நாக்கில் மௌனத்தின் குரலில் அவன் பாடுகிறான். உறவெனும் பூமியில் தூசுகளே, தூசு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாது, சாரி, தூசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். உறவெனும் பூமியின் தூசுகளே, ஆவியின் நாக்கில் மௌனத்தின் குரலில் அவன் பாடுகிறான். அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகிறான். சரிங்களா? அனாதைக்கான ஒரு பாடலா வந்து ஒரு பாடியிருக்கிறார். கவிதை கரையின் நிழல்களிலே கனவின் குழந்தைகள் பாடுகிறான். கவிதை கரையின் நிழல்களிலே கனவின் குழந்தை பாடுகிறான். கன்னி மரக்குடை மார்புண்டு காற்றெனும் தாய்ப்பால் அங்குன்று. காத்து வருது, ஒண்ணும் இல்ல, மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கிறாரு, காத்துல வந்துட்டு காற்றெனும் தாய்ப்பால் அப்படின்னு. இப்ப வந்து காற்றை வந்து அவர் எப்படி எல்லாம் சொல்றாரு, புயலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ காத்து அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அப்போ இயற்கையை சார்ந்த விஷயங்களை அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் உருவப்படுத்துறாருன்றதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இதான் வந்து நம்மளோட ஒர்க்கு. சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஆற வந்துட்டு ஆத்தங்கரையை வந்துட்டு ஒரு மாதிரி ஒவ்வொரு டைமும் நுரைய வந்து பாத்தீங்கன்னா மலர்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அவர் என்னென்ன மாதிரியான உருவகத்துல வந்து பண்ணியிருக்கிறாருன்றதை நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அதான் வந்து நீங்க பிரத்யோகமா எடுக்கிறது. நான் மீனிங் சொல்லிட்டேன். இப்ப இந்த ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல வந்து இருக்கும், ஒவ்வொரு பெர்செப்ஷன்ல நீங்க நோட்ஸ் எடுத்து வைப்பீங்க. அப்ப நீங்க எல்லாருமே போயிட்டு மெயின்ஸ் வந்து எக்ஸாம் எழுதும் போது ஆன்சரை பார்த்த உடனே இது ஓகே, இவங்க சிந்திச்சு இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கப்பா, உங்களுக்கு மார்க் அதிகமா வரும்னு சொல்லிட்டு அப்படி மார்க் வரும். எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்கும் ஹையா வரும். அப்ப அது எது, நீங்க எல்லாருமே டாப் மார்க் 320 எடுப்பீங்க. அப்ப எதுல வந்து மாறும்? அப்ப எல்லாத்துக்குமே ஒரே சர்வீஸ் தான் வருமானா? அப்படி வராது. ஏன்னா வந்து ஜிஎஸ்ல நீங்க மாறிப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வித்தியாசமா படிச்சிருப்பீங்க, வித்தியாசமான கண்ணு கொடுத்துருப்பீங்க. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ரைட். பச்சை புல்வெளி மடியுண்டு, பச்சை புல்வெளி மடியுண்டு, பாலை கூரையில் நீர் உண்டு, பாடகன் கண்ணீர் மருந்துண்டு. பாடகனோட கண்ணீர் தான் மருந்து. அரை வெண்ணிலவின் மீன்களின் ஒளியில் 1000 நுரைமலர் ஆற்றங்கரையில். பாருங்க, 1000 நுரைமலர் ஆற்றங்கரையில், ஆற்றங்கரை அவ்வளவு தூரம் சொல்றாரு. ஆவியின் நாக்கில் மௌனத்தின் குரலில் அவன் பாடுகின்றான். அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகின்றான். பல்லவி சரண் தெரியும் இல்லையா? அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அவரோட குழந்தைங்களுக்கு வந்து பேர் வச்சிருந்தாரு. பல்லவி அப்படின்றதும் சரண் அப்படின்றதும் பாடலோட இதுதான் பல்லவி சரணம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரணம் அப்படின்றது கீழே இருக்கிறது, பல்லவின்றது பிகினிங்ல வந்து இருக்கிறது இல்லையா? பல்லவி சரணம், சரிங்களா? ரைட். அது மாதிரிதான் பேரே. அவர் எஸ்பிபியோட மகளோட பேரு பல்லவி, மகனோட பேரு சரண், எஸ்பிபி சரண். சரிங்களா? பாடல் சம்பந்தமா தான் அவர் இருக்கிறனால அப்படி பேர் வச்சுட்டாரு. ஓகேவா? ஆமா, ரைட். அனாதைகளே உங்கள் பாடகன் பாடுகிறான். ஓகே ரைட். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 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 ஞான நிலையை நோக்கி, சரிங்களா, ஒரு ஒரு அனாதைகளுக்காக ஒரு பாடப்பட்ட பாடல் மாதிரி இருக்கு. பட் இதோட
இது வந்து ஒரு ஆத்தங்கரையில உட்காந்து அவர் பாடிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஆத்தங்கரையில உட்காந்து ஆத்தங்கரையோட விஷயத்த அப்சர்வ் பண்ணி பாடுற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகே.